இயற் இயற்கை வாழட்டும். இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் குடுவாஞ்சேரி கார்த்திகேயன். இன்று தாண்டிக்காய் பொடி பற்றி பார்ப்போம். தாண்டிக்காய் அப்படின்றது நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நான் முதல்ல இது தாண்டிக்காய் பவுடராக நான் உலக மக்களுக்கு நான் கொடுக்குறேன். தாண்டிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு தொண்டைக்கெல்லாம் சிறப்பானது. வாய் நலம், பல், ஈறு, நாக்கு, ஒட்டுமொத்த வாய்க்குமே சிறப்பானது. நீங்கள் இது ஒரு தேநீராக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வயிறுக்கும் நல்லது. அதாவது உணவு பாதைன்னு சொல்லுவோம்ல, தொண்டையிலேருந்து அந்த உணவு பாதைக்கெல்லாம் சிறப்பான ஒரு உணவாக நீங்கள் தேநீராக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி உள் உறுப்புகளுக்கெல்லாம் சிறப்பானது. முக்கியமாக லிவர்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரலுக்கு சிறப்பானது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் ஒரு சில ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கும். இப்போ ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்லலாம், நான் ஆரோக்கியமாக தானே இருக்கேன், எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்ட்டு. இதை நான் உணவாக தான் கொடுக்குறேன். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினான விஷயம். இப்போ சோறு நம்ம சாப்பிட்றோம். யாருன்னா இல்லைங்க நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்குங்க சோறு, எனக்கு எதுக்குங்க தண்ணி அப்படின்ற மாதிரி தான் இதுவும். இது ஒரு ஆரோக்கியமானவர்கள் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தாண்டிக்காய் பொடி இது. அதே மாதிரி இது கண்களுக்கும் சிறப்பானது. கண் பார்வை, கண் நரம்புகளை இது பலப்படுத்தக்கூடியது, கண்களுக்கு சிறப்பானது. இதெல்லாம் நீங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பாற்றலுன்றது சிறப்பாகவே இருக்கும். இது அதே மாதிரி பல வருடமாக நாங்கள்லாம் பல்பொடியே பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் பல்பொடி. இது நீங்கள் தேநீராகவும் சாப்பிட்லாம், பல்பொடியாகவும் பயன்படுத்தலாம். 2 பயன்பாடுகள் இருக்குது. பல்பொடியாக நான் விலாவாரியாக எப்படி பயன்படுத்துறதுன்றது இன்னொரு காணொலியில் நான் சொல்கிறேன். இப்போ இது நீங்கள் உணவாக நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம், பயன்படுத்தலாம். சிறப்பானது, நல்லாயிருக்கும். இது ஒரு 3 விரல் அளவில் எதுவுமே நான் கொடுக்குறது எல்லாமே 3 விரல் அளவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது எவ்வளோ நாளானாலும் கெட்டுலாம் போகாதுங்க. 1 வருஷம் ஆனாலும், இப்போ எங்ககிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது எப்படின்னா பிஸ்கெட் மாதிரி இருக்கும், ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படி பிரிச்சுட்டு நீங்கள் இப்படி உடச்சிங்கன்னா அது பவுடராக ஆகிடும். அது மாதிரி இதெல்லாம் நீண்ட நாட்கள் வரக்கூடியது. தாண்டிக்காய் பொடி இது ஒரு 3 விரலில் எடுத்து இனிப்பு, மரப்பு இனிப்பு, நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கின்னு அப்படியே மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணிலையோ இல்லை பாலில் கலந்து கூட நீங்கள் சாப்பிடுங்க. தேநீராக நீங்கள் சாப்பிட்டா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வளமுடன் நலமுடன் நீங்கள் வாழலாம். தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 8148678065. கார்த்திகேயன், குடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம். இயற்கை வாழட்டும். இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி இந்த உலகம் முழுவதும் பல்கி பெருகட்டும். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.